கொள்கை வேறு கூட்டணி வேறு என டிடிவி தினகரன் கூறியது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய வினாவுக்கு விடையளித்து பேசிய சீமான், தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைப்பதற்காக கொள்கையை விட்டு கூட்டணி என கூறுவது கட்சி ஆரம்பித்ததன் நோக்கத்தை அவமதிப்பது என கடிந்துரைத்துள்ளார். மேலும் போதைப் பொருள் பயன்படுத்துபவன் குற்றவாளி என்றால் விற்பவன் எங்கே எனவும் சீமான் வினா தொடுத்துள்ளார். கொள்கை வேற, கூட்டணி வேற. நான் கேட்கறது எல்லாருமே இது சொல்றாங்க, எல்லா தலைவர்களுமே கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கையை விட்டுட்டு என்ன கூட்டணி இருக்குது? கூட்டு அணிங்கிறது எதுக்காக கூட்டணி? ஒத்த கொள்கை இருந்தா தானே கூடி வேலை செய்யணும். கொள்கையை விட்டுட்டு ஒரு கூட்டணின்னா அது எப்படி ஏற்கிறதுனே புரியல. அது எப்படின்னு புது விளக்கமா இருக்கு. எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் சொல்றாங்க அது கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கை இல்லாத அரசியல் 10 பாவங்களை சொல்றாரு அண்ணல் காந்தியடிகள். அதுல கொள்கை இல்லாத அரசியலையும் ஒண்ணு சொல்றாரு. கொள்கையை விட்டுறோம், கொள்கையை பத்தி கவலைப்படல, கூட்டணி வைக்கணும். எதுக்காக வைக்கணும்? எந்த கொள்கையை நிறைவேற்ற கூட்டணி வைக்கணும்? ஒரு அரசு சாராய்ச்சி கத்தி வச்சுக்கிட்டு கை கட்டிட்டு போதையின் பாதையில் போகாதீர்கள், உங்கள் அப்பாவாக நின்று கேட்கிறேன். இது அவமானம் இல்லாத போது நான் கல்லுக்கு பேசுறது, இதுக்கு பேசுறது. பாதிக்கப்பட்டவங்க வருங்க, அவன் உண்மையிலே அப்பாவி. அவனை மாதிரி பல ஆயிரம் பேர் இங்க பயன்படுத்திட்டு இருக்கான். அவன் புகழ்பெற்ற நடிகருங்கனால சிக்கிட்டான். அவனை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு செய்தி ஆக்கிட்டு அலைகிறீங்க. ஒரு நேர்மையாளர் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். 2 பேர் தானே